அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்குறது ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். பித்தளை பாத்திரங்களை நம்ம பலபலன்னு எப்படி ஆக்கலான்னு. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணோம். கையால் கஷ்டப்பட்டு தேய்க்கணுங்கிற அவசியமே இல்லை. புளி சக்கைகளை நம்ம குழம்புக்கு எடுக்கிற புளியில் சக்கைகளை நம்ம எல்லாமே வேஸ்ட் பண்ணுவோம். அப்படிப்பட்ட அந்த புளி சக்கைகளை வேஸ்ட் பண்ணிடாமல் ஒரு கவரில் கட்டி வச்சுருங்க. அதுக்கு நம்ம 1 கிலோ புளி கரைச்சி அந்த சக்கைகள் 1 கிலோ அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதில் அந்த புளி சக்கைகளையும் போட்டுட்டு, பித்தளை பாத்திரம் நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் போடலாம். போட்டுட்டு பித்தளை படி, செம்பு, டம்ளர் இது மாதிரி இருந்தால் அதில் போட்டுட்டு நீங்கள் 1 மாதம் அளவுக்கு அதை ஊற விட்டுருங்க. ஊற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இது போல் பலபலன்னு இருக்கும். எடுத்து லைட்டாக சோப் போட்டு தேய்ச்சி கழுவுனா, லைட்டாக தேய்ச்சி கழுவுனாலே போதும். நான் போடும்போது எப்படி இருந்துச்சுங்கிறத காட்டியிருக்கேன். இது மாதிரி தான் இருந்துச்சு போடும்போது. நான் 1 மாதம் போட்டு ஆல்ரெடி நான் ரெடி பண்ண படியை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.